புயல் பற்றிய விசேஷ வானிலை எச்சரிக்கை. வங்காள விரிகுடாவில் நாகப்பட்டினத்திற்கு கிழக்கு தென்கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் பலத்த புயல் சின்னம் மையமிட்டுள்ளது. அது மேலும் தீவிரமடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும். இதன் காரணமாக நாகப்பட்டினத்திற்கும் சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும். ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உன்னோட ஆசைக்கு வந்த சோதனை பாத்தியா? இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது என் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அர்ச்சனா, வெளியே காத்து அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போலாம். வெரி ஃபன்னி திங் சார். அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அதை பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு போன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது. அவங்க வீட்டுக்கு போனேன். வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்டை கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சும் அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy.
அவசரப்படாதீங்க. நான் உங்ககிட்ட சரணடைத்தான் வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒளிஞ்சு திரியற சக்தியும் எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேரை ஏமாத்துறதும் நான் தான், பாமாவை கொலை பண்ணதும் நான் தான். உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அது என் முட்டாள்தனம். போக போக என்னால வாழ முடியாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்ன போதைக்க ஒருத்தரை நீங்க வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வெட்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாடுறதுக்கு தகுதியும் இல்லை. அர்ச்சனா, ஜானி பேர்ல இப்ப சொல்ல நினைச்சிருக்கேன். நான் செஞ்ச கொலைக்கு பெரிய தண்டனை காத்திருக்கு. ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்குல சேர்த்திருக்கேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்ன போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமையட்டும். ஜானி நிச்சயமா வருவான். நம்பிக்கையோட இருங்க. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும். குட் பை.